ரமலான் சீரீஸில் 5வது நாள் இஃப்தாருக்கு காலையிலே ப்ரிப்ரேஷன் செஞ்சு வச்சுட்டு ஈவினிங்கில் குட்டிமாவை தூங்க வச்சுட்டு வேலையெல்லாம் ஆரம்பிப்பேன். நேற்று நானும் அவ்வளோ நேரம் போட்டு தூங்க வச்சு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். கடைசி வரைக்கும் தூங்கவே இல்லை. அப்புறம் செஞ்சு வச்சுருந்த ப்ரிப்பரேஷனை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கடையிலேருந்து சமோசா போண்டாலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது கூட கடைசி டைமில் ஆப்பிள் ஜூஸ் போட்டு நோம்பு கஞ்சி வச்சு அல்ஹம்துலில்லாஹ் நோம்பு திறந்தாச்சு. இங்கே பாருங்கள், பார்த்தா தூங்குற பிள்ளை மாதிரியாக இருக்குது. பிள்ளைங்களும் கொஞ்சம் நேரம் வச்சு விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நைட்டு 7 மணிக்கு மேலே தான் தூங்குனா. தூங்க வச்சுட்டு இஃப்தாருக்கும் வீட்டில் ஒன்றுமே செய்யலையா, பிள்ளைங்களுக்கு வந்து மலாய் வட்டலாப்பம் செஞ்சிடலான்னு செஞ்சுட்டு இருந்தேன். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். பாதாம் மிக்ஸ் பண்ணி செய்கிறதா இருந்தால் பாதி முந்திரி பாதி பாதாம். பாதாம் வந்து தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் இல்லைனா பெருஞ்சீரக தூள் சேர்த்துக்கோங்க. இந்த தூள் இருந்துச்சு, நான் சேர்த்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு கோர்ஸாக அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இப்போ முட்டை, பால், சீனி இதை எப்படி கணக்கு பண்ணணும்னா, ஒரு கிளாஸ் இல்லைனா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கிளாஸ் பவுலில் எடுக்கிறீங்களோ அதுலேயே மற்ற பொருளும் அளந்துக்கோங்க. ஒரு கிளாஸில் வந்து முட்டை எடுக்கிறீங்கன்னா அதே கிளாஸில் பாதி அளவு பால் ஆட பாதி அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. அதே கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க. நான் வந்து கல்கண்டு வந்து நூல் கல்கண்டு பவுடர் பண்ணி வச்சுருப்பேன். அதை தான் ஒரு கிளாஸ் சேர்த்துக்கிட்டேன். நான் கரெக்டான அளவை ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டிஃபன் பாக்ஸில் இல்லைனா ஒரு பாத்திரம், இந்த மாதிரி கேக் டின் எதுவாக இருந்தாலும் நெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடித்து வச்சுருந்த முட்டையை வடிகட்டி சேர்த்துட்டு சீனி ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து இன்றைக்கி ரைஸ் குக்கரில் வச்சதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ஸ்டாண்ட் வச்சு அப்படியே மூடி போட்டு வச்சுட்டு ஆன் பண்ணிட்டேன். 20லேருந்து 25 நிமிஷத்தில் வெந்துடும். கடாயில் இட்லி சட்டியில் கூட இதே மாதிரி தண்ணி வச்சு ஸ்டாண்டு வச்சு நீங்கள் வேக வைக்கலாம். ரமலான் டைமில் செய்கிறது எதுவுமே பெருசாக இல்லை. செஞ்சதுக்கப்புறம் எதுவும் வேஸ்ட் ஆகாமல் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நேற்று வச்ச பருப்பானமே அப்படியே இருந்துச்சா, இனிமேல் காய்கறிலாம் போட்டு ஆணம் காய்ச்சாமல் வெறும் சாம்பார் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதை காலி பண்ணுறதுக்காக நைட்டு வந்து இட்லி சுட்டு பருப்பானை வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்தாச்சு. நான் வந்து பால் ஆடை ஸ்டோர் பண்ணும்போது அதில் தயிர் இல்லைனா உரமரெலாம் சேர்க்க மாட்டேன். வெறும் பால் ஆடை மட்டும்தான் எடுத்து வச்சுருப்பேன். நீங்கள் பால் ஆடை பால்லாம் சேர்க்க வேணாம் அப்படின்னா அதே அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி பெருஞ்சீரகம் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே நல்லாயிருக்கும். இது ரொம்ப க்ரீமியாக ஈஸியாக பண்ணிடலாம். எனக்கு வந்து 30 நிமிஷம் ஆச்சு. நடுவில் கத்தி வச்சு பார்க்கும்போது ஒட்டாமல் வந்துச்சு, நல்லா வெந்திருக்கு. நான் வந்து இன்றைக்கி நாட்டுக்கோழி முட்டையில் தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா பிள்ளைங்க வந்து பிராய்லர் கோழி முட்டை பொரித்து சாப்பிட்ற அளவுக்கு இதை விரும்பி எடுக்க மாட்டேங்கிறாங்களா, அந்த டைமில் இந்த மாதிரி நான் வட்டலாப்பமாக செஞ்சு கொடுத்துருவேன். பிராய்லர் முட்டையிலையும் செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். முந்திரி பருப்பு பால் ஆடெல்லாம் சேர்க்குறதுனால நல்லா ரிச்சாக க்ரீமியாக சாஃப்டாக இருக்கும். புட்டிங் மாதிரி முட்டை ஸ்மெல்லாம் வராது. தேங்காய் பால் சேர்த்தும் வட்டலாப்பம் செய்வேன். இது வந்து சிம்பிளாக ஈஸியாக பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஷார்ட்ஸில் நம்ம பார்க்கலாமா?